தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அவைகளும் என்னில் நல்ல கதிக்கு ஆதமோர் வெற்றி. 8 திசையிலும் தொட்டு வர்ற வழி. நிறைய மக்கள் நான் வாஸ்து பார்க்குற இடங்களில் 50% 50ங்கிறத விட 50% வந்து பணம் சார்ந்த நிகழ்வில் பாதிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. எனது பயணத்தில் 25% மக்கள் வந்து புதிய வீடு கட்டுவதற்கு அழைக்கிறாங்க. மீதி 25% மக்கள் ஏதாவது ஒரு நோய் தாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வின் காரணமாக என்னை அழைக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல 8 திசைகளும் தொட்டு வர்ற வழி. இந்த இடத்துல இந்த 8 திசையிலும் தொட்டு வரணும், என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு திசையும் நீங்கள் வந்து 2ஆக பிரிச்சுக்கணும். இதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வைத்து கொண்டால் உங்களுக்கு வாஸ்துவின் வழியே உங்கள் வீடு ஒரு நல்ல யோகத்தை செய்கிற 8 திசையிலும் பணம் வந்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்வாக தான் இருக்கும். நிறைய திசை சொல்லுவாங்க, 8 திசைக்கு மேலே 4 திசைகள் 4 மூலைகள், இதை விட்டு 36 32 திசை சொல்லுவாங்க. சில பேர் 16 சொல்லுவாங்க, 32 64 கூட பண்ணலாம். அதெல்லாம் வந்து 64 வந்து 108 கூட பண்ணலாம். இதெல்லாம் வந்து 128 கூட பண்ணலாம். இதெல்லாம் சும்மாங்க, இதெல்லாம் வந்து ஊரே மாத்திர செயல். அதுபோல் யாராவது வந்து 32 திசை 64 திசை பிரித்து சொல்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் மொதல் 64 திசையை போட்டு பிரித்து பார்த்துட்டு உட்காந்துருக்காங்களா, அல்லது எத்தனை வருடம் அந்த மாதிரி உட்காந்துருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து காலத்தின் போக்கில் தான் பதில் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இல்லை உண்மையாக அப்படிங்கிறத விட என்ன வந்து உங்களுக்கு அந்த ஒவ்வொரு திசையில் என்ன வைத்திருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு திசையும் நீங்கள் வந்து பிரித்து கொள்ள வேண்டும். அப்படி பிரித்து கொள்கிற போது வடக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா வடகிழக்கு வடமேற்கு, கிழக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா வடகிழக்கு தென்கிழக்கு, தெற்குன்னு எடுத்தாட்டால் தென்கிழக்கு தென்மேற்கு, மேற்குன்னு எடுத்துட்டால் தென்மேற்கு வடமேற்கு. இப்போ இந்த 8 திசைகள். இப்போ இந்த 8 திசைகளில் நீங்கள் சரியாக அமைத்து கொண்டால் கண்டிப்பாக பணம் வரும். எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது எக்காரணம் கொண்டும் இந்த சில மக்கள் வந்து திசைகளை கூட்டுவாங்க, குறைப்பாங்க. கூட்டும் பொழுது குறைக்கும் போது ஒரு சில இடங்களில் பாசிட்டிவாக இருக்கும், ஒரு சில இடங்களில் நெகட்டிவாக இருக்கும். இப்போது நம்ம வந்து பாசிட்டிவ்னு நினச்சிட்டு ஒரு விஷயத்தை பண்ணுவோம், ஆனால் நெகட்டிவ் வழியாக செலவுகளை எடுத்துகிட்டு போவோம். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து 50 மார்க்கு போடலாமா, 100 மார்க் போடலாமா, அல்லது வந்து 0 மார்க் போடலாமுங்கிற கதை ஒரு சில இடங்கள் ஆயிடும். அது எப்படின்னு சொன்னால், வடகிழக்கு எழுத்து வச்சா நல்லது 100 மார்க், வடகிழக்கு எழுத்து வைக்கும்போது வடமேற்கு சுருங்கிறது, அது 0 மார்க். அப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் கூட்டும்போது 100ஐயும் 0 கூட்டினா என்ன ஆகும்? 50-50 தான். அவ்வளோ 50 மார்க்குங்கிற கதை தான். இப்போ அந்த வேலையெல்லாம் செய்யாமல் 8 திசைகளும் சரியாக வச்சவங்க பாக்கியவான்கள், யோகமானவர்கள், யோகத்தை கொடுத்த முன்னோர்கள், புண்ணியம் செஞ்சவங்க, அவங்களுடைய பிறப்பை போன ஜென்மமே ஒரு புண்ணியம் பெற்ற ஒரு ஆத்மா அப்படின்னு தான் நான் என்னுடைய வாஸ்து வகையில் சொல்லுவேன். அப்போ தவறு செய்கிறவங்க தான் ஏதோ ஒரு திசையை குறைச்சி கூட்டி அவங்களுடைய வாழ்க்கை சிதைக்கிற செயல்களை செய்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த இடத்துல இந்த எங்கே கூட்டினா நல்லது, எங்கே குறைஞ்சா நல்லது, எங்கே கூட்டினா நல்லது. இப்போ வடக்கில் இழுத்து வச்சா வடமேற்க குறைச்சி வச்சா ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் தீமை. கிழக்கில் வடகிழக்கு இழுத்து வச்சு தென்கிழக்கு குறைச்சி வச்சா ஒரு வகையில் நன்மை, ஒரு வகையில் தீமை. தென்கிழக்கு இழுத்து வச்சு தென்மேற்க உள்ள தள்ளி வைக்கிறது ஒரு வகையில் நன்மை தீமை. வடமேற்கில் இழுத்து வச்சு தென்மேற்கு குறைச்சி வைக்கிறது ஒரு வகையில் நன்மை தீமை. இதெல்லாம் எதையுமே பண்ணாமல் சரியாக வைக்கிறது மிகுந்த யோகம் அப்படின்னு சொல்லுவேன். ஆக எப்பொழுதுமே இதெல்லாம் இப்படி சொல்லிட்டு, ஆனால் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செயல் வாஸ்துல அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வடகிழக்கு குறைத்து வடமேற்கு இழுப்பதும், இந்த இடங்களில் செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்குது. எதற்காக செலவாகுது அப்படிங்கிற ஒரு நிலையே இருக்கும். சொத்தை விற்று கூட செலவு செய்யக்கூடிய ஒரு நிலை அந்த இடத்துல வாழ்பவர்களுக்கு உண்டு. அதே போல் வடகிழக்கை கொடுத்து தென்கிழக்கு இழுத்து வைக்கிறவங்க மருத்துவ செலவுகளை செய்யக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. மருத்துவத்துக்கு செஞ்சு ஹாஸ்பிட்டலே குடியிருக்கிற ஒரு நிகழ்வாக்க கூட ஒரு சில இடங்களில் இருக்கும். தென்மேற்க வெளி இழுத்து தென்கிழக்கை குறைச்சி வைக்கிறவங்க கடன் கொடுத்து கடன் வாங்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அதே போல் தென்மேற்கை இழுத்து வச்சு வடமேற்கை குறுகி வைக்கும் பொழுது மூலதனத்தால் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு சில இடங்களில் ஏற்பட்டுவிடும். இதையெல்லாம் கவனித்து வாஸ்துவினுடைய திருத்தம் செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு யோகம் செய்கிற வீடாகத்தான் இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.